புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 6 பெரிய வாழ்க்கையின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 183. யாருடைய இரகசிய நோக்கம் மனதின் நாட்டத்திலிருந்து மறைந்தாலும் இறையாண்மை விளைவுகளின் கருவாகும். ஒவ்வொரு எண்ணமும் உணர்வும் ஒரு செயல். ஒவ்வொரு செயலும் ஒரு சின்னம் மற்றும் அடையாளம். மேலும் ஒவ்வொரு சின்னமும் ஒரு உயிருள்ள சக்தியை மறைக்கிறது. அவள் உண்மைகள் மற்றும் கட்டுக்கதைகளிலிருந்து ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குகிறாள். ஆனால் அவளுக்கு மிகவும் தேவையானதை அவளால் உருவாக்க முடியாது. காட்டப்பட்ட அனைத்தும் உண்மையின் உருவம் அல்லது நகல். ஆனால் உண்மையானது அதன் மாய முகத்திலிருந்து மறைக்கிறது. அவள் கண்டுபிடித்த மற்ற அனைத்தும் நித்தியம் இல்லை. அனைத்தும் தேடப்பட்டது, ஆனால் எல்லையற்றதை தவறவிட்டது. மேலே உள்ள ஒரு உண்மையால் ஒளிரும் உணர்வு உணரப்பட்டது. அது ஒளியைக் கண்டது, ஆனால் உண்மையை பார்க்கவில்லை. அது யோசனையை பிடித்து அதிலிருந்து ஒரு உலகத்தை உருவாக்கியது. அது அங்கே ஒரு உருவத்தை உருவாக்கி அதை கடவுள் என்று அழைத்தது. ஆனாலும் ஏதோ உண்மையும் உள்நோக்கமும் அங்கே தங்கியிருந்தது. அதிக உயிர்கள் கொண்டு அந்த உலகின் உயிரினங்கள். ஒரு பெரிய காற்று மற்றும் சுதந்திரமான இடத்தின் குடியிருப்பாளர்கள். உடலால் அல்லது வெளிப்புற விஷயங்களில் வாழவில்லை. ஒரு ஆழமான வாழ்க்கை அவர்கள் சுயமாக இருந்தது. அந்த தீவிரமான அந்தரங்கத்தில் பொருள்கள் ஆன்மாவின் துணையாக வாழ்கின்றன. உடலின் செயல்கள் ஒரு சிறிய ஸ்கிரிப்ட். உள்ளே ஒரு வாழ்க்கையின் மேற்பரப்பு ரெண்டரிங். எல்லா சக்திகளும் அந்த உலகில் வாழ்க்கையின் பரிவாரங்கள். மற்றும் எண்ணமும் உடலும் அவளுடைய கைப்பெண்கள் நகரும்போது உலகளாவிய அகலங்கள் அவளுக்கு அறை கொடுக்கின்றன. அனைவரும் தங்கள் செயல்களில் பிரபஞ்ச இயக்கத்தை உணர்கிறார்கள். மற்றும் அவளுடைய பிரபஞ்ச சக்தியின் கருவிகள். அல்லது அவர்களின் சுயத்தை அவர்கள் தங்கள் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார்கள். உயர்ந்த வாழ்க்கைக்கு உயர்ந்த அனைவரிடமும் பிறக்காத விஷயங்களின் குரல் காதில் கிசுகிசுக்கிறது. சில உயர் சூரிய ஒளியில் பார்வையிட்ட அவர்களின் கண்களுக்கு ஆசை ஒரு கிரீடத்தின் உருவத்தைக் காட்டுகிறது. அவள் உள்ளே வீசிய விதையை உருவாக்க. புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 6 பெரிய வாழ்க்கையின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 184. அவற்றில் தன் சக்தியை அடைய அவளுடைய உயிரினங்கள் வாழ்கின்றன. ஒவ்வொன்றும் உயரத்தை நோக்கி அல்லது அவனது உள்மையப் பெருங்கடல்களில் இருந்து பெருகி வரும் மகத்துவம். செறிவூட்டப்பட்ட சக்தியின் சிற்றலைகள் வட்டமிடுகின்றன. அவை அவற்றின் சூழலை விழுங்குகின்றன, உறிஞ்சப்படுகின்றன. அந்த அளவு கூட பல அறைகளை உருவாக்குகிறது. குறுகிய அகலங்கள் மற்றும் சுருக்கமான காட்சிகளில் அவர்கள் வென்ற சில சிறிய மகத்துவத்துடன் உள்ளடக்கத்தை வாழ்கிறார்கள். சிறிய சாம்ராஜ்யத்தை தாங்களாகவே ஆள்வதற்கும் அவர்களின் தனிப்பட்ட உலகில் ஒரு நபராக இருப்பதற்கும் சுற்றுப்புறத்தின் மகிழ்ச்சிகளையும் துக்கங்களையும் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் அவர்களின் வாழ்க்கை நோக்கங்களையும் வாழ்க்கை விருப்பங்களையும் திருப்திப்படுத்தவும் இந்த வலிமைக்கு போதுமான கட்டணம் மற்றும் அலுவலகம். ஒரு நபரின் பொறுப்பாளர் அவரது விதி. இது மாறுதல் கோடு மற்றும் தொடக்கப் புள்ளியாக இருந்தது. பரலோகத்திற்கு ஒரு முதல் குடியேற்றம். அந்த புத்திசாலித்தனமான கோலத்தில் கடக்கும் அனைவருக்கும் இவர்கள் நமது பூமிக்குரிய இனத்தின் உறவினர்கள். இந்த பிராந்தியம் நமது மரண மாநிலத்தின் எல்லையாக உள்ளது. இந்த பரந்த உலகம் நமது பெரிய இயக்கங்கள் கொடுக்கிறது. அதன் வலுவான அமைப்புகள் வளர்ந்து வரும் நம்மை உருவாக்குகின்றன. அதன் உயிரினங்கள் நமது பிரகாசமான பிரதிகளாகும். நாம் மட்டுமே தொடங்கும் வகைகளை நிறைவு செய்து பாதுகாப்பாக நாம் இருக்க முயல்கிறோம். எண்ணற்ற நித்திய கதாபாத்திரங்கள் போல் முழுவதுமாக எதிர் அலைகளால் நம்மை இழுக்காமல் அவர்கள் இதயத்தில் காணப்படாத தலைவரை பின்தொடர்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை உள் இயற்கையின் சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறது. பிரமாண்டத்தின் கடை ஹீரோவின் அச்சு வைக்கப்பட்டுள்ளது. ஆன்மா அதன் விதியை கவனமாக கட்டி எழுப்புகிறது. எந்தவொரு ஆவி அலட்சிய மற்றும் செயலற்ற உள்ளது. அவர்கள் தங்கள் பக்கத்தை தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் வணங்கும் கடவுளை பார்க்கிறார்கள். உண்மைக்கும் பொய்க்கும் இடையே ஒரு போர் சேர்ந்துள்ளது. ஒரு யாத்திரை தெய்வீக ஒளியை நோக்கி செல்கிறது. அறியாமை கூட அங்கு அறிய விரும்புகிறது மற்றும் தொலைதூர நட்சத்திரத்தின் பிரகாசத்துடன் பிரகாசிக்கிறது.